ஞாயிறு விடுமுறையொட்டி குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரைகள் களை கட்டின. குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீதோஷ்ண நிலை சரியில்லாத போதிலும் அவ்வப்போது ஓரிரு நாட்கள் மழை பெய்வதால் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக மழை பெய்யாத போதும் அருவிகளில் தண்ணீர் சீராக விழுந்து கொண்டிருக்கிறது. இதனால் அருவியில் நீராட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்துக்கு வந்த வண்ணம் உள்ளனர். சீசன் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு தான் வந்தோம். ஆனால் மழை இல்லை, தண்ணி நல்லா தான் வருது. திடீர்னு வெள்ளம் வருது அதுன்னு சொன்னாங்க. ஆனால் பயந்துக்கிட்டே தான் வந்தோம். ஆனால் வந்ததுக்கு பார்த்தா நீங்கள் எல்லாமே நல்லா குளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. போலீஸும் மக்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்து நல்ல பாதுகாப்பான முறையில் அடுத்தடுத்து மக்கள் ரன்னிங்காக போய் குளிக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது, சீசனும் நல்லா இருக்குது. எல்லாருமே நான் வந்து குளிக்கலாம், நல்லா தாராளமாக வரலாம். மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் வந்து நீராடினர். இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரைகள் களை கட்டின. போலீசாரின் பாதுகாப்புடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். பரபரப்பான இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி 17 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஓவர் உலகக்கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளது. உலகக்கோப்பை T20 தொடரின் இறுதிப் போட்டி மேற்கிந்திய தீவின் பார்படாஸ் மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்று பேட் செய்த இந்திய அணி 34 ரன்களுக்கு 3 விக்கெட்டை பறிகொடுத்தது. அதன் பின்னர் இணைந்த அக்ஷர் பட்டேல், விராட் கோலி ஜோடி அணியை சரிவிலிருந்து மீட்டது. இருவரும் 4வது விக்கெட்டிற்கு 72 ரன்கள் சேர்த்தனர். அதிரடியாக ரன்களை குவித்துக் கொண்டிருந்த அக்ஷர் பட்டேல் 47 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டமிழந்தார். பின்னர் விராட் கோலி, சிவம் துபே இணை அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தது. துபே 27 ரன்களில் ஆட்டமிழக்க அரை சதம் கடந்த விராட் கோலி 59 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 176 ரன்கள் எடுத்தது. உலகக்கோப்பை T20 இறுதிப் போட்டிகளில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். இதன் மூலம் இந்திய அணி புதிய சாதனையை படைத்தது. 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் டிகாக் 39 ரன்களும் கிளாசன் 52 ரன்களும் எடுத்து வெற்றியை நோக்கி அணியை கொண்டு சென்றனர். எனினும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்களால் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. முதல் முறையாக இறுதிப் போட்டிகள் நுழைந்த தென்னாப்பிரிக்க அணி சிறப்பாக விளையாடிய போதும் உலகக்கோப்பையை வெல்ல முடியவில்லை என்ற சோகம் அந்த அணிக்கு தொடர்கிறது. இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை கோலி தட்டிச் சென்றார். தொடர் நாயகன் விருது 15 விக்கெட்டுகள் எடுத்த பும்ராவுக்கு வழங்கப்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து மகிழ்ச்சியில் வீரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினர். T20 உலகக்கோப்பையை ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் அர்ப்பணிக்க வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா உலகக்கோப்பையை வென்றதை மகிழ்ச்சியுடன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆக்சுவலி அது இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50 ஓவர் வேர்ல்டு கப் போனதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப் வந்தது, அதுவும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் விராட் கோலி அவரோட அந்த ஹார்ட் ஒர்க்காகவே இந்த கப்பை நம்ம டெடிகேட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, ரோஹித் சர்மா அவரோட லாஸ்ட் வேர்ல்டு கப்புன்னு சொல்லிட்டு T20 அவர் இது பண்ணியிருக்காரு, அதாவது சொல்லியிருக்காரு. அது ரொம்ப இதுவாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆஸ் அ கேப்டனாக அவர் ஜெயிச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். பரவாயில்ல, அவருக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் ஆனால் சூப்பராக போச்சு. ஆக்சுவலாக இந்தியா தோற்றுரும்னு நினச்சோம். பட் அந்த கிளாஸ் அண்ட் விக்கெட்க்கு அப்புறம் தான் மேட்ச் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்தது. நைட் நாங்கள் எல்லாருமே 12:30 வரைக்கும் முழிச்சு பார்த்துருந்தோம். இந்தியா அந்த கப்பை வாங்கும்போது வாட் எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங்னா அது சொல்ல முடியல, செம்மையாக இருந்தது அந்த ஃபீலிங்கு. சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்லா தான் விளையாடினாங்க. பட்டு அவங்க ஜெயிச்சிருந்தா கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஏன்னா இத்தனால அவங்க கப் அடிக்கல. சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று பார்த்துட்டு மேட்ச் அந்த மாதிரி ஒரு சைடாக போயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க போகிறாங்கன்னு பாதி பேர் நினச்சாங்க, சரி விடு அவங்க ஒரு வாட்டி அடிக்கட்டும் கப்பு. ஆனால் ரோஹித் சர்மா ரொம்ப அழுதார். ரொம்ப பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா பண்ணது இந்த எத்தனை வருஷம் கப்பு விட்டார், இந்த கப்பு ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ போயிருக்கோம். பட் ஒரு டைம் கூட நம்ம ஜெயிச்சதில்லை. 2023 பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் கிரவுண்டில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்றப்போ உண்மையிலே நாங்களாம் ரொம்ப மன உளைச்சல் அதுக்கப்புறம் நாங்கள் மேட்ச் பார்க்குறதே விட்டுட்டோம். பட் நேற்று வின் பண்ணது உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஜாலி, சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். நாங்கள் இந்தியாவுக்காக நாங்கள் உயிரை கூட விடலாம். அதுபோல் நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஆர்கே பாண்டி இவங்கெல்லாம் பார்த்தா சின்ன இதில் நல்லா டூனிடும் ரொம்ப கெத்தாக காட்டுறாங்க. இப்போ இருக்கிற இன்னும் சின்ன பசங்க நல்லா ஆடினாங்கன்னா எங்களுக்கு இன்னும் இந்தியாவுக்காக
T20 உலகக்கோப்பையில் இந்தியா சாம்பியன் பட்டம் பெற்றதை அடுத்து நாடு முழுவதும் ரசிகர்கள் வீதிகளில் திரண்டு உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை தீவுத்திடலில் LED திரையில் ஒளிபரப்பப்பட்ட இறுதிப் போட்டி நேரலையை கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்த நிலையில் இந்திய அணி வெற்றி பெற்றதும் ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் ஒரு மூவி கிளைமேக்ஸ் மாதிரியே இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு வேர்ல்ட் கப்பில் ஹார்திக் பாண்டியாவும் சரி, ஹர்ஷ்தீப்பும் சரி சூப்பராக நிறுத்தினாங்க, சூப்பராக கண்டெயின் பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பால் டாட் வைக்கிறதுக்கும் சேர் பண்ணிருந்தாங்க எல்லாருமே. வீட்டில் இருந்தால் அப்படி இருக்காது, இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து பார்க்குறப்போ ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஒரு டாட்டுக்கும் சேர் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கர்நாடகாவில் பெங்களூரு, ஹூப்ளி உள்ளிட்ட நகரங்களில் கிரிக்கெட் ரசிகர்கள் வீதிகளில் திரண்டு மேள தாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். மேலும் நட்சத்திர விடுதிகளில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகத்தில் நடனமாடி மகிழ்ந்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பெண் ரசிகர்கள் நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா, சிலிகுரி உள்ளிட்ட நகரங்களில் பிரம்மாண்ட தேசிய கொடி ஏந்தி ரசிகர்கள் வீதிகளில் கொண்டாடினர். மேலும் உலகக்கோப்பை மாதிரியை கையில் ஏந்தியும் ரசிகர்கள் உற்சாகத்தில் திளைத்தனர். மத்திய பிரதேசத்தில் இந்தூர், குவாலியர் ஆகிய நகரங்களில் விண்ணை புழக்கும் வான வேடிக்கைகளுடன் இந்திய வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடினர். மேலும் உலகக்கோப்பை மாதிரியை கைகளில் ஏந்தியும் ரசிகர்கள் வீதிகளில் ஆரவாரத்துடன் வலம் வந்தனர். இதேபோன்று டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கொண்டாட்டம் களை கட்டியது. பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகமடைந்தனர். தமிழ்நாடு உட்பட தேசிய அளவில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என